ராமாயணம் கதை என்று சொன்னாலே ராம சீதையை திருமணம் செய்து கொண்டது, 14 வருடங்கள் காட்டிற்கு செல்வது, சீதையை ராவணன் கடத்திச் செல்வது, ஹனுமான் மற்றும் அவரது சகாக்கள் உதவியுடன் சீதையை ராவணனிடமிருந்து மீட்டு வருவது, இந்த கதையைத்தான் சொல்வார்கள். இங்கே ராவணன் குறித்து இதுவரை கேள்விப்படாத, அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் ராவணனை பிடிக்குமோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மிகச்சிறந்த அரசராக இருந்திருக்கிறார். இலங்கையை அவரது சகோதரர் குபேரரிடமிருந்து வாங்கியிருந்தாலும் இலங்கையை அமைதியான முறையில் அரசண்டிருக்கிறார். அங்கிருந்த மக்கள் ராவணனை கடவுள் ஸ்தானத்தில் வைத்து போற்றியிருக்கிறார்கள். இந்தியா மற்றும் இலங்கையில் ராவணனுக்கு என்று ஏகப்பட்ட கோவில்கள் இருக்கின்றன. சிவனையும் ராவணனையும் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் புகழ்பெற்ற ராவணன் கோவில் இருக்கிறது. ராவணனின் தந்தை புகழ்பெற்ற ரிஷி விஸ்ரவஸ். இவரது தந்தை பிராஜாபதி புலஸ்தியா ஆகும். இவர் பிரம்மன் தன் ஆற்றலை பயன்படுத்தி 10 மகன்களை உருவாக்குகிறார். அதாவது பிரம்மனின் மனதில் உருவான குழந்தைகள் இவர். ஆக ராவணனுக்கு பிரம்மன் கொள்ளு தாத்தா முறையாகிறது.